Hi friends, welcome to Agathya village. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா லவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. எங்க வீட்ல அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்னா லவா லட்டு தாங்க. ரொம்ப சூப்பரா செய்வாங்க. லவா லட்டு அடிக்கடி செய்யறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூடங்க. அவங்கள வச்சு இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ நான் வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க. 1 கிலோ வெள்ளை ரவைக்கு 1 கிலோ வெள்ளை சர்க்கரை கூட 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், முந்திரி, திராட்சை, அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தூள், 1/2 கப் அளவுக்கு நெய். அவ்வளவுதாங்க. இதை வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வடச்சட்டி சூடானதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம திராட்சை சேர்த்து நல்லா பபிள்ஸா வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. அது கூடவே அதே எண்ணெயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும் அது கூட சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம். லைட்டா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே வடச்சட்டியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையும் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கூட இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம நெய் சேர்த்திக்கலாம். நெய் நம்ம எவ்வளோ சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கணுங்க. அப்போதான் லவா லட்டு ரொம்ப நல்லா வரும். நம்ம வணக்க ரவை தனித்தனியாக அப்படியே உதிரி உதிரியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். கலரும் பார்க்குறக்கு நல்லா ப்ரௌனிஷாக அந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இதை ஒரு தனியாக தட்டில் சூடாக இருக்கும்போதே எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூட சின்ன டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி பாகு வர்ற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, இப்போ நிறைய வந்தாலே கிட்டத்தட்ட நம்ம பாகு சீக்கிரமாக வந்துருங்க. வெள்ளை சர்க்கரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எடுத்து இப்படி விட்டிங்கனாலே அந்த பாகு விழுகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாகு பதம் வந்துருச்சா இல்லையான்னு. பாருங்க, அப்படியே தண்ணியை எடுத்து ஒரு சொட்டு விட்டோம்னா கரையாமல் இருக்கும். இப்போ பாகுபாதை வந்துச்சு. இன்னொரு ஸ்டெப் எப்படி பார்க்கலாம்னா, நீங்கள் இப்போ தொட்டு எடுத்தீங்கன்னா ஒரு கம்பிப்பதை வரணும். ஒரே ஒரு கம்பிப்பதை பாருங்க, கை ஒன்னோட ஒன்று ஒரு கம்பிப்பதை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வறுத்து வச்சிருக்கிற ரவையும் இது கூட சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட நம்ம திருகி வச்சிருக்கிற தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நம்ம கிளறிக்கலாங்க. பாகுப்பத்தை வந்ததுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதே சூட்லேயே ரவையும் தேங்காயும் நல்லா கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா இந்த ஹீட்லேயே வெந்து வந்துடும். ரவையும் தேங்காயும் ஒரு 1 மந்த் ஆனாலும் கூட கெட்டு போகாதுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பார்க்குறக்க கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரவை கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா இஞ்சிக்குங்க. அந்த ஜீராவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இது இப்போ ஊறட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி ஈவனாக பாகில் ரவை நல்லா ஊறி வந்துடும். இல்லைன்னா மேலே இருக்கிறது வர வரன்னு இருக்குது, கீழே இருக்கிறது மட்டும் நல்லா பாகில் ஊறிடும். 2 முட்டை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் பாலை லைட்டாக தொட்டுட்டு இப்படி எடுத்திங்கனாலே, சூடாக இருக்கும்போது எடுத்திங்கனாலே நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா உருண்டை வந்துருச்சுன்னு பாருங்கள். நீங்கள் நெய் எதுவுமே தொட வேண்டியதில்லை. லைட்டாக பால் தொட்டுக்கிட்டால் போதும். மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும். வர வரன்னு இருக்காது, சாஃப்டாக இருக்கும். நம்ம பால் தொடுறதுனால கெட்டு போயிடும்னு ஃபீல் பண்ணாதீங்க. 1 மந்த் ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையுமே நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 2 ஹவர் பக்கம் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் 1 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். 1 கிலோ ரவைக்கு 60 to 65 உருண்டை ரவா லட்டு வரும். பாருங்கள், எல்லா உருண்டையுமே நான் பிடிச்சி எடுத்துகிட்டே பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிங்கனாலே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா புகு புகு நல்லா ஊறி வந்துடும். ரவையும் கூட சேர்த்துருக்கிற தேங்காயும் நான் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு நல்லா பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், இப்போவே நம்ம பிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், ரவையில் நல்லா ஊறி வந்துருச்சு.
நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துடும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பாத்திரத்தை எடுத்து வச்சாலும் அதை மட்டும் கப்புன்னு மூடி வைக்காமல் கொஞ்சம் ஏர் கேப் இருக்கிற மாதிரி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.